கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவாபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 145 சங்கீதம், அதில் 14 வசனம். சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மரங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இதை கேட்டுக்கொண்டோம் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் விழுகிற யாவரையும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழிகளை தெரியாம உழுந்து போகிறவரை காணப்படுகிறோம். அடிக்கடி நம்ம உழுந்து போறோம். நேரம் தேவனுக்காக எந்திரிச்சு நிக்கிறோம், தைரியம் நிக்கிறோம். ஆண்டவருக்காக நல்லா செய்வேன், ஆண்டவருக்காக ஓடுவேன், ஆண்டவரே நீ பாதையை வரமாட்டேன், ஆண்டவரே இந்த வாழ்க்கையில இந்த தவறான கருவியே போக மாட்டேன் அப்படின்றோம். ஆனா கொஞ்ச நேரத்துல திருப்பி உழுந்துடுறோம், அடுத்த நாள்ல உழுந்துடும். திருப்பி உழுந்து எந்திரிக்கிறவங்க தான் மனிதன் காணப்படுகிறோம். ஏன்னா மனிதனோட நேச்சரே அதுதான், உழுந்து எந்திரிக்கிறது தான். ஆனா தேவன்கிட்ட நிக்கும் போது நம்ம உழுவதை தேவன் தாங்கி கொள்வார். என் கால் சறுக்கும் போது தேவனே உமது கரம் என்னை தாங்கி பிடிக்கிறது நேரத்தை படிக்கணும், சங்கீதத்துல தான் படிக்கணும். அப்ப தேவன் அண்டையில இருக்கும் பொழுது, தேவனோட நடக்கும் அனுபவத்துக்குள்ள வரும்பொழுது, தேவ வார்த்தைகளை கேட்டு தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும் பொழுது, அப்படி நடக்கும்போது விழுந்தோம்னா கர்த்தர் உடனே நம்மளை தாங்கி கொள்வார். அதனால்தான் விழுகிற யாவரையும் தாங்கினா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உழுந்து போறீங்களா, ஆண்டவரே நான் உழுந்துட்டேன் ஆண்டவரே, தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்துக்கீங்க ஆண்டவரே அப்படின்னா உடனடியே தாங்கி எழுந்து தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம தேவன்கிட்ட வரோமா, தேவ வார்த்தையை செய்வோமா, தேவன்கிட்ட நிற்பதற்கு நம்ம ரெடியா இருக்கோமா? ஆனாதான் மரங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மரங்கடிக்கப்பட்டவர்கள் என்ன? சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். நீலாம் உனக்கெல்லாம் என்ன தெரியும், உனக்கெல்லாம் என்ன புரியும், உன்னால என்ன செய்ய முடியும், உன்னால நீலாம் அவ்வளவுதான் அப்படின்னு உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஒரு சிலவங்க குடும்பத்திலே இருப்பாங்க, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கு, உடன் பிறந்தவங்கிட்ட இருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைகள் பெற்றோர்கள் இருக்கு. நீ என்ன படிச்சிருக்கு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு எல்லாம் புரியுமா அது இதெல்லாம் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் நிறைய இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க. அடுத்தவங்க மட்டப்படுத்தி கொண்டே இருந்து தான் பெரியால் காட்டுவதற்காக. அப்படிப்பட்டவங்களையும் தேவன் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். தூக்கி விடுவேன் அப்படின்றாரு. வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. தேவன் நம்மளுடன் இருந்து நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மளோட கூட இருந்து நம்மளை தாங்கி பிடிக்க வல்லவராக இருக்கிறார். ஏந்துவேன் சுமப்பேன் தப்பி இருப்பேன்னா தேவன் நம்மளை ஏந்தி சுமந்து தப்பிப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க எந்த இடத்துல இருந்து விழுந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு பிரியமான இடத்துல விழுந்தாலும் திருப்பி தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவன் நம்மளை மறுபடியும் தூக்கி எடுத்து பழைய நிலையிலே நிறுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அழகா சொல்றாரு, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி நம்மளை தாங்கி பிடிக்கிறவர் அவர் ஒருத்தர் தாங்க. உலகம் நம்மளை தாங்கி பிடிக்கும் இல்லை, கூட பிறந்தவங்க தாங்கி பிடிப்பாங்க, அதெல்லாம் ஒரு அளவு தான். ஆனா இறுதி வரை நம்மளை தாங்கி பிடிக்கிறவர் தேவன் ஒருவர் தான். இறுதி வரை ஒரு பிரியமான பாதையில கொண்டு போகிற தேவன் ஒருவர் தான். வசனத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்களேங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மரங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். தேவன் நம்மளை தாங்கி பிடித்து தூக்கி விடுவதற்கு அவ்வளவு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவ சாயலாக தேவன் சமூகத்துக்கு வருவோமா, தேவன்கிட்ட நிற்போமா? தேவன் நம்மளுக்காக அநேக காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, விழுகிற யாவரையும் தாங்கி மரங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறீர் என்று சொன்ன கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு நாள் உம்மிடத்தில் இருக்கிறோம், ஒரு நாள் உண்மை விட்டு வெளியே போய் விழுந்த அனுபவத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் உம்மிடத்தில் வரும்பொழுது எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உலகத்தால் மரங்கடிக்கப்பட்டு உறவினால் சிறுமைப்படுத்தப்பட்ட எங்களையும் தூக்கி எடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே, தாங்கி பிடிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, நாங்கள் விழும்போது உண்மை நோக்கி பார்த்து தப்பிக்க உதவி செய்யும் அப்பா. ஒன்பது சமூகத்தில் அந்த விழாத அனுபவத்துக்குள் நீர் அவர்களை கொண்டு வருவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும் அப்பா. ஏஸ்தாபனே, நீ தாங்குகிறீர் ஆண்டவரே, தாங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.